சென்னை மாநகராட்சி வழக்கில் உயர்நீதிமன்றம் வழங்கின தீர்ப்பு பற்றி எங்கள் தரப்பிலிருந்து சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறோம். அதை சுருக்கமாக சொல்லணுன்னா, அறம் பிறழாத நீதிமன்றம் சட்டத்தில் சறுக்கியிருக்கு அப்படின்றது நாங்கள் சொல்கிறோம். அறம் பிறழலை எப்படி அப்படின்னா, உச்சநீதிமன்றம் பியூடிஆர் ஏஷியாட் கட்டும்போது ஒன்று சொன்னாங்க. அரசியலமைப்பு இடத்துல 23ன்னு ஒரு பிரிவு இருக்குது, ஃபோர்ஸ்டு லேபர். அது தண்டனைக்குரிய குற்றம். மினிமம் வேஜ் கொடுக்கலன்னா அது ஃபோர்ஸ் லேபர். அப்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுரேந்தர் ரொம்ப கவனமாக பார்த்து ஒன்று செஞ்சுருக்கார். என்ன செஞ்சுருக்காருன்னா, மினிமம் வேஜ் கொடுக்கணும், மினிமம் வேஜை குறைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ இப்போ அவங்க தரேன்னு சொல்கிற சம்பளம் 565, ரொம்ப சுலபமாக கணக்கு போட்டுடலாம். மினிமம் வேஜ் எவ்வளோன்னா 761. இப்போ 565க்கும் 761க்கும் இருக்கிற டிஃபரன்ஸு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, மாநகராட்சி ஒப்பந்ததாரரோட ஒரு ஒப்பந்தம் போடுறோன்றார், புது ஒப்பந்தம். அப்போ இப்போ மாநகராட்சி எவ்வளோக்கு ஒப்பந்தம் போடணுன்னா, 761 ரூபா நாள் கூலி, இஎஸ்ஐ பிஎஃப்க்கு ஒரு 16% சேர்க்கணும், அப்புறம் போனஸ்க்கு ஒரு நாள் கூலியில் ஒரு 67 ரூபா சேர்க்கணும். எல்லாம் சேர்த்தா மாநகராட்சி கொடுக்க வேண்டிய காசே 948 ரூபா வரும். இது போக வார விடுமுறை, இதர விடுமுறை அதெல்லாம் சேர்த்தா 1000 ரூபா. அப்போ கமிஷனுக்கு ஒரு லேபர் சார்ஜஸ் அப்படின்னு கொடுக்குறதுன்னா 1200. அப்போ 753 ரூபா கொடுத்துட்ருக்கிற மாநகராட்சி, செலவை குறைக்கிறதுக்காக அவுட் சோர்சிங் பண்ணுறேன்னு சொல்கிற மாநகராட்சி 1200 கொடுப்பாங்களா? நீதிமன்றம் இந்த தொழிலாளருடைய குடும்ப பட்ஜெட்டில் வெட்டு விழுவதுன்றது ஜனநாயகத்துக்கு புறம்பானதுன்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா 761 கூலியை எக்காரணம் கொண்டோம் அப்படின்னு சொல்லி, இப்போ உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். மரியாதைக்குரிய சேகர் பாபு அவர்களும் குமரகுருபுரன்னு என்ன சொன்னாங்கன்னா, 5-6 நாங்கள் என்ன மாற்றம் பண்ணாலும் மண்டலத்தில் இப்போ நீதிபதி உத்தரவுப்படி சென்னையில் இருக்கிற 15 மண்டலங்களிலும் 200 வார்டுகளிலும் குறைந்தபட்ச சம்பளத்தை கொடுத்தாகணும். இது கார்ப்பரேஷனுக்கு வேஜஸ் தெஃப்டில் ஈடுபடுறவங்களுக்கு, அவங்க ஈடுபடுறது தெஃப்ட் ஆஃப் வேஜஸ். நான் அதோட கான்சிக்வன்ஸை புரிஞ்சு சொல்கிறேன். சட்டப்படி ஊதிய திருட்டில் ஈடுபட்டுள்ளார்கள். ஊதிய திருட்டில் ஈடுபட்டவர்களுக்கு அப்படியே தலையில் ஓங்கி குட்டியிருக்கு நீதிமன்றம். அப்போ சம்மட்டி அடி தொழிலாளர் வர்க்கத்துக்கு ஒரு பெரிய வெற்றி அந்த விதத்தில். ஆனால் ஒரு பக்கம் அறம் பிறழவில்லை அப்படின்னு சொல்கிற அதே நேரம் சட்டத்தில் கொஞ்சம் நீதிமன்றம் சறுக்கிடுச்சு. என்ன சட்டத்தில் சறுக்கினாங்க, எப்படி சறுக்கினாங்கன்னா, தனி நீதிபதி திரு பரத சக்கரவர்த்தி, 2 நீதிபதிகள் அமர்வும் திரு சுப்பிரமணியம் தலைமையிலானது, அவங்க 2 பேருமே அவுட் சோர்சிங் நியாயமா இல்லையான்ற கேள்வியை தொழில் தீர்ப்பாய விசாரணைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க அனுப்பிச்ச பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு கவர்மெண்ட் போல, கார்பரேஷன் போல, இட் ஹஸ் பிகம் ஃபைனல் அண்ட் பைண்டிங், இறுதியானதாகவும் கட்டுப்படுத்துவதாகவும் மாறிவிட்டது. இது 31A படி அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்வதற்கு தொழில் தீர்ப்பாயத்துக்கு அதிகார வரையறை இல்லை, ஜூரிடிக்ஷன் இல்லை அப்படின்னு சட்டப்படி சரியல்லன்னு நாங்கள் வாதாட இருக்கோம். நிச்சயமாக இந்த பாயிண்டில் நாங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போக வேண்டிய அவசியம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். டிவிஷன் பெஞ்சே எங்கள் தரப்பு நியாயத்தை ஒத்துக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. இது சட்டப்படி. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நேற்று ஒரு செய்தி வந்தது. மண்டலம் 4-8 பிட்னிங் ஆரம்பமாயிடுச்சு, ஆனாலும் தேர்தல் வரைக்கும் நாங்கள் அவுட் சோர்சிங் பண்ண போகிறதில்ல அப்படின்னு துணை மேயர் மகேஷ்குமார் நேற்று சொல்லியிருக்காரு. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, 4-8க்கு என்ன நியாயமோ அதே நியாயம்தான் 5-8க்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் அப்பீல் போக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அற வழியில் சட்டத்தின் 4 எல்லைகளுக்குள் நின்று கொண்டு பெண்கள் மட்டுமே ஈடுபடுகிற மிகப்பெரிய போராட்டங்களுக்கு திட்டமிட்டு வருகிறோம். ஓரிரு தினங்களில் என்ன போராட்டங்கள்ன்றதோ உங்கள்கிட்ட அறிவிப்போம். சென்னையிலையா சார்? சென்னையில் தான்.
அது தவிர வந்து செப்டம்பர் மாதம் 2ஆம் நாள் ஒரு மாதிரி கம்யூனிஸ்ட் தியாகிகள் சந்திரகுமார் சந்திரசேகர் கொல்லப்பட்ட நாள். அந்த நாளில் தமிழ்நாடு முழுவதும் பாரதி தலைவராக இருக்கிற அகில இந்திய தொழிற்சங்க மைய கவுன்சில் அவங்க மாநிலம் முழுவதும் இந்த போராட்டத்திற்கு ஒருமைப்பாடு தெரிவித்தும் தூய்மை பணியாளர் கோரிக்கையை வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்காங்க. இந்த டிமாண்ட் எதுக்கு சார்? சார் இப்போ 2 நாள்ல சொன்னீங்கல்ல நடக்க போகுது, மகளிர் மட்டுமே கலந்துக்கிற போராட்டம், அது என்ன டிமாண்ட் தான்? நீங்கள் முதல்ல 5-6 மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அவுட் சோர்சிங் தப்புன்றது எங்கள் சேனலில் நாங்கள் நிற்கிறோம். அப்போ அவுட் சோர்சிங் திரும்ப பெறப்படணும். மாநகராட்சியினுடைய ஊழியர்களை 31/7 நிலைமைக்கு போகணுன்ற எங்கள் கோரிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த கோரிக்கையை நாங்கள் வென்றே தீர்வோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இப்போ நீதிமன்றம் வந்து அந்த அவுட் சோர்சிங் கொடுத்ததுல ஒன்றும் தப்பு இல்லை, அது மாதிரி அது வந்து சிங்கிள் ஜட்ஜை சொல்லிக்கிற தீர்ப்புங்க. இதுக்கடுத்து ஹைரார்கி ஆஃப் நீதிமன்றங்களில் டிவிஷன் பெஞ்ச் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் கூட போவோன்னா டிவிஷன் பெஞ்சிலேயே எங்கள் தரப்பை ஒத்துப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இதில் வேஜஸ் திருட்டுன்றது பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா 2017 ரொம்ப துரதிருஷ்டவசமான ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வந்தது ஜியோ 62, அதை குறைச்சது ஜியோ 36 மு.க. ஸ்டாலின் ஆட்சி காலத்தில். அப்போ அதுக்கு நாங்கள் 62 படி சம்பளம் கொடுக்கணும்னு வாங்கினோம். 17லிருந்து 2023 வரைக்கும் ஜியோ 62 படி சம்பளம் கொடுக்கல. இதுதான் வேஜஸ் திருட்டுன்னு சொல்கிறேன். இதுக்கு அரசாங்கத்தினுடைய எல்லா மட்டங்களிலும் இருக்கிறவங்க பொறுப்பேற்கணும். சார், எனக்கு சேகர் பாபு அதுக்கு அமைச்சரா இல்லாட்டி கே.என். நேரு அமைச்சரா, யார் முடிவு எடுக்கிறா? இதில் துறைக்கு வந்து கே.என். நேரு தான் அமைச்சர். யார் முடிவு எடுக்கிறாங்கன்றதை திமுக அரசாங்கம் வெளிப்படுத்தணும். அவங்க தான் சொல்லணும் யார் முடிவு எடுப்பாங்கன்றதை. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, எல்லாரையும் விட பொருத்தமானது இப்பவும் சொல்கிறோம், ஒரு தொழிலாளர் அமைச்சர் இருக்கார் சி.வி. கணேசன். ரொம்ப எளிமையானவர். அவர் ஒரு மிகவும் நலிந்த பிரிவிலேருந்து வரவர். அவர் தான் வந்து இந்த விஷயத்தை டீல் பண்ணோம். அவர் முன்னே பேசி முடிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இல்லை, நாங்கள் துவக்கத்திலிருந்தே வந்து அரசாங்கத்துக்கு சொல்லிட்டு இருக்கோம், தொழிலாளர் அமைச்சரை இன்வால்வ் பண்ணுங்கன்னு. அவங்க இன்வால்வ் பண்ணாமல் இருக்காங்க. நியாயமாக யார் ஈடுபடணும்னா தொழிலாளர் அமைச்சர். இப்போது நாங்கள் தொழிலாளர் அமைச்சர்கிட்ட பேசி தீர்வு காண தயாராக இருக்கோம். இல்லை, ஏற்கனவே இது சம்மந்தமாக நான் சொல்லியிருந்தேன். திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சமூக நீதிக்கான போராளி. அதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அவர் சொன்ன கான்டெக்ஸ்ட்டை வந்து பிறகு அவரே கிளியர் பண்ணியிருக்காரு. இந்த கோரிக்கையில் எனக்கு ஒன்றும் மாற்றம் இல்லை. இந்த கோரிக்கையை தமிழ்நாட்டில் ஆதரித்த முதல் அரசியல்வாதி, நேரில் போய் ஆதரித்த அரசியல்வாதி நான் தான். இப்போவும் நான் இந்த கோரிக்கையை ஆதரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சமூக ரீதியாக ஒரு சமூகமே மனித கழிவு அகற்றுகிற அவலம், அதே போல் வந்து குப்பை எடுக்கிறது அப்படின்றது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அது கரெக்டு, அது நியாயம்தான் நாங்களும் சொல்கிறோம். குப்பை அகற்றுவதும் சரி, கழிவு அகற்றுவதிலும் இயந்திரமயமாக்கப்படணும்னு அவருடைய கோரிக்கையோடு நாங்கள் உடன்படுறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.